காவேரிக்கு வந்த பொருளெல்லாம் பார்த்துட்டு கங்கா இதெல்லாம் ஏது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே இந்த மாதிரி தாத்தா பாட்டி வந்தாங்க, விஜயோட தாத்தா பாட்டி அவங்க தான் கொடுத்துட்டு போனாங்க. காவேரிக்கு வளகாப்பு 7 மாதம் வைக்க சொன்னாங்கன்னொன்னே கங்கா வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவளுக்கு வேணால் 7 மாதம் வச்சுங்க, எனக்கு இப்போ வைங்கன்றாங்க. இல்லடி 2 பேருக்கு சேர்த்து வைக்கலான்னு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. கங்கா எனக்கு தனியாக தான் வைக்கணுன்றாங்க. அதே மாதிரி ரொம்ப பெரிய லெவலில் பண்ணணும்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க. இதனால் வீட்டில் எல்லோரும் வந்து குழப்பம் அடைகிறாங்க, என்ன பண்ணுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் காவேரி என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மா கிட்ட அக்காவுக்கு வந்து அவள் ஆசைப்படியே செய்யுங்கம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எப்படி செய்ய முடியும், அவன் நினைக்கிற மாதிரி அவ்வளோ பெரிய விசேஷமாக நம்ம செய்ய முடியுமா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தவிக்கிறாங்க சாரதா. இந்த சூழ்நிலை விஜய் வந்து சாரதா கிட்ட வந்து சொல்கிறாரு, நீங்கள் கவலைப்படாதீங்க வீட்டில் இந்த ஃபங்க்ஷனை நல்லபடி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்ட சாரதா வந்து விஜய் தம்பி எவ்வளோ நல்லவராக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. இங்கே வந்து நம்ம கங்காவுக்கும் காவேரிக்கும் வந்து ஸ்கேன் எடுக்கிறாங்க. அப்போ கங்காவோட குழந்தைக்கு வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது, நல்லபடி சாப்பிட்ணும், டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கங்காவுக்கு நிறைய அட்வைஸ்லாம் கொடுக்குறாங்க. கங்கா வந்து இதெல்லாம் கேட்டு செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. வேறு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, என் குழந்தைக்கு இந்த மாதிரி சொந்தத்தில் கல்யாணம் பண்ணதால் அதெல்லாம் எதுவும் பிரச்சனை டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நல்லா தான் இருக்குது குழந்தைன்றாங்க. நான் அப்போவே சொன்னேன்ல, இவ தான் ரொம்ப பயந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிட்டு இருக்காங்க. இவ நேரத்தோட சாப்பிட்ணும், அதே டைமில் டென்ஷன் ஆகக்கூடாது சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்னோடனே, இங்கே பாருமா டென்ஷன்லாம் ஆகவே கூடாது, உனக்கு பிபி லெவல் அதிகமாக இருக்குது, இதுக்கப்புறம் டென்ஷன் ஆகுனா குழந்தைய பாதிக்கும், அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படின்னோடனே கங்கா வந்து நான் எங்கே டென்ஷன் ஆகிறேன், எல்லோரும் டென்ஷன் ஆக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நான் நிறைய அட்வைஸ்லாம் டாக்டர் கொடுத்துட்ருக்காங்க. இங்கே வந்து அவங்க அம்மா வந்து கங்காவை திட்டுறாங்க, ஏன் இப்படிலாம் இருக்கே தெரில, ஏண்டி எல்லாத்துக்கும் சிறுன்னு இருக்க, இப்படிலாம் இருந்தேன்னா குழந்தை எப்படி நல்லபடி இருக்கும், நீ தாண்டி கொஞ்சம் அனுசரித்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து வேண்டிகிட்ருக்காங்க காவேரிக்காக, காவேரியோட குழந்தை நல்லபடி இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப பதட்டம் அடைகிறாங்க. என் குழந்தைக்கு கூட இவ்வளோ பதட்டம் அடையிலையே, காவேரியோட குழந்தைக்கு எப்படி பதட்டம் அடைகிறாங்க அப்படின்னோடனே காவேரிக்கும் ஸ்கேன் எடுக்கிறாங்க. உள்ளே போய் அவங்க அம்மா பார்க்குறாங்க, பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. காவேரி வந்து குழந்தைய காட்டுறாங்க, அம்மா குழந்தை இதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயும் பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டு இருக்காரு. குழந்தையோட அசைவுகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இவ்வளோ நல்லா இருக்குடி, குழந்தை கைக்கே வந்துட்ட மாதிரி இருக்குடி, ஃபுல்லாக வளர்ந்துருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டுருக்காங்க. அப்படியே வந்து தாங்க முடியல சாரதாக்கு. பரவாயில்லடி, காவேரியோட குழந்தை என்ன வந்து எப்படிலாம் இருக்குது, சுட்டியாக இருக்குது, அப்படியே காட்டுறாங்க ஓடுறதெல்லாம், எனக்கு அப்படி இருக்குடி பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த கங்காவுக்கு அப்படியே ஒரு பக்கம் வந்து வருத்தமாக இருக்குது, தன்னோட குழந்தைய பற்றி பேசல அவங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் வந்து ரொம்ப பயந்து போயிடுறாரு, குழந்தைக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் குழந்தைக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே நிம்மதி அடைகிறாரு. உடனே காவேரி கட்டி பிடிச்சிட்டு அடைகிறாரு. அவங்க அம்மா வந்து சாரதா வந்து நான் சொன்னேனே தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிச்சிட்டு, ஒன்றும் இல்லை தம்பி கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது, அந்த மகமாயை நம்ம காப்பாற்றிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. காவேரியோட ஸ்கேன் ரிப்போர்ட்டை வந்து கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம விஜயும் காவேரியும். குழந்தையோட ஒவ்வொரு வந்து இன்ச் வைஸாக வந்து குழந்தைக்கு என்ன அளவு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சர்ச் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்த்து 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. பாரு காவேரி, குழந்தையோட வந்து ஹார்ட் பீட் கூட இதில் போட்டிருக்காங்க, அதே டைமில் எடை எவ்வளோ இருக்குன்னு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கிராம்ஸ் அந்த எடையோடது எல்லாமே பார்த்து பூரிக்கிறாங்க 2 பேரும். இங்கே வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்டை வந்து கங்காவுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. கங்கா வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்டை வந்து அவங்களோடதும் வாங்குறாங்க. வாங்கிட்டு வந்து ஏங்க இங்கே வாங்கலை, வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்டை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குமரனை கூப்பிட்றாங்க. ஸ்கேன் ரிப்போர்ட் தானே கங்கா, நீயே பாரு, ஏங்க அங்கே பார்த்தீங்களா விஜயை, அவர் வந்து அவர் குழந்தைய எப்படியெல்லாம் வந்து எங்கெங்கே வளர்ந்துருக்கு, எவ்வளோ இருக்குது குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்க்குறாருன்னு சொல்லிட்டு ஏதாவது கவனிக்கிறீங்களா கங்கா, எப்படியும் குழந்தை வளர்ந்துருக்கும், அது எப்படியும் வரதானே போகுது கைக்கு, அப்போ பார்த்துக்கலாம் போச்சு, இதெல்லாம் பார்க்கணுமா என்ன, இதனால தாங்க நீங்கள் இப்படி இருக்கீங்க, உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, ஏன் கங்கா வேற ஒருத்தரை பார்த்து நான் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன், நான் இப்படி தான் கங்கா அப்படி சொல்லிட்டு போகிறாரு. நீங்கள் இப்படி தானே, எல்லாம் என் தலையை எழுத்து, உங்களை வந்து என் தலையில் கட்டி வச்சுட்டாங்க, இப்படி இருக்கீங்க மண்ணு மாதிரி, அங்கெல்லாம் பாருங்கள் இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு விஜயை பார்த்து டென்ஷன் ஆகிறாங்க.